அடுத்ததா பாபாவுக்கு மஞ்சள் அபிஷேகம். இந்த மஞ்சள் அபிஷேகம் செய்வதால் வாழ்வில் மங்களங்கள் உண்டாகும். சந்தன அபிஷேகம் செய்வதால் அரசாட்சியும் பெண் செல்வமும் கிட்டும். அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் சிவன், பார்வதி, பாபா 3 பேருக்கும் அன்னாபிஷேகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. இந்த அன்னாபிஷேகத்தால் என்ன பலன் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விளைநிலங்கள் நல்ல சிறப்போடு வளரணுங்கிற பிரார்த்தனை பண்ணி அன்னாபிஷேகம் பண்ணுறோம். இளநீர் அபிஷேகம். இந்த இளநீர் அபிஷேகத்தால் ராஜயோகம் கிட்டும். பழச்சார அபிஷேகம். இந்த பழச்சார அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், சாத்துக்குடி, பைனாப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, சப்போட்டா, கருந்திராட்சை, மாம்பழம், கொய்யா இந்த எல்லா பழத்தோட சாறுகளையும் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்றா அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த பழச்சாறு அபிஷேகத்தால் என்ன பலன் பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சி, வாழ்வில் மகிழ்ச்சி கிட்டும். கரும்புச்சாறு. இந்த கரும்புச்சாறு அபிஷேகம் நம்ம உடலில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் மனசார பிரார்த்தனை செய்து இந்த கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுறோம். தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் செய்வதால் குழந்தை செல்வம் கிட்டும்.